பார்வதி தாரகாவனத்துல தாரகாசுரன், சும்பன், நிசும்பன் இவங்க எல்லாருமே ரொம்ப தைரியமா எழுத்து நிற்கிறதையும் உன்னோட கடமை செய் கௌரி அப்படின்னு சிவன் கைலாயத்துல இருந்து சொல்றதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதோட கூட சூறாவளி காத்து இடி மின்னலோட வீசுறதையும் இதை பார்த்துட்டு காளி வரப்போறது எல்லாரும் உணர்றாங்க அப்படிங்கறதையும் கூட பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல காளி எங்கேயோ வெளியே இருந்து தான் வரப்போறா அப்படிங்கறதுனால எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. சும்மன் சொல்றான் காளி எங்கிருந்து வரப்போறான்னு தெரியலையே அப்படின்னு சுத்தி அவனும் பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் கொஞ்சம் பயத்தோடயே சுத்தி பார்த்துட்டு இருக்க நிசும்பன் சொல்றான் நம்ம லேட் பண்ணிட்டு இருந்தோம்னா அதனால காளி வரப்போறது கிடையாது. இந்த பார்வதிக்கு ஏதாவது அபாயம் வந்தா மட்டும்தான் காளி வர்றா, அதனால இவளை ஏதாவது சங்கடப்படுத்தினா கண்டிப்பா காளி உடனடியாக வந்துருவா அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். இதெல்லாம் கேட்டுட்டு பார்வதி கோவத்தோட நின்றுட்டு இருக்காங்க. நிசும்பன் அவனோட வாள் எடுத்து பார்வதி கிட்ட வச்சு சொல்றான் உன்னோட பிரியமான காளியை நீ கூப்பிடு அப்படின்றது. பார்வதி அவனை திரும்பி முறைக்கிறாங்க. நீ இப்படி என்னை பார்க்கனால எது பிரயோஜனமும் கிடையாது, உடனடியே மகா காளியை வர சொல்லு, நான் அவளையும் விட மாட்டேன் உன்னையும் விட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்வதி திரும்பி அந்த வாளை பாக்குறாங்க. பார்த்ததுமே அந்த வாள் பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருது. இதை பார்த்ததும் இவனுக்கு தான் அதிர்ச்சி ஆகுது. மற்ற எல்லாருமே பால் எங்கேருந்து வரப்போறா அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இவன் இதை பார்த்ததுமே, அதாவது அவனோட வால் எரியதை பார்த்ததுமே நிசும்பன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே பின்வாங்க. இதை எல்லாருமே பாக்குறாங்க ஆச்சரியமா, இவன் எதுக்கு பின்னாடி போறான் அப்படிங்கிற மாதிரி. இப்ப பார்வதி ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க இல்லையா காளியா, அந்த வார்த்தைகளை சொல்றாங்க. இவங்க சொல்ல சொல்ல எல்லாருமே அவங்கள பயத்தோட ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. கர்மமும் நானே, மோட்சமும் நானே, பிரகாசமும் நானே, அந்தமாக இருக்கிறதும் நானே, மார்க்கமும் நான் தான், லட்சியமும் நானே, மோகமும் நானே, தியாகமும் நானே. இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே தாரகாவுக்கு புரிஞ்சிருச்சு. அவ கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிடறா. காளிதான் அவங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அணுவும் நானே, பிரம்மாண்டமும் நானே, அந்தமும் நானே, ஆதியும் நானேன்னு அவங்க சொல்லி முடிக்க, அடுத்ததா கௌரியும் நானேன்னு அவங்க சொல்லும் போது அவங்களுடைய பாதி உருவம் காளியா மாறி இருக்கு. காளியும் நானேன்னு சொல்லும் போது முழு உருவமே காளியா மாறிடுறாங்க. மகா காளியும் நானேன்னு அவங்க முழுமையா மகா காளியா ஆயுதங்களோட அங்க நிக்க, இவங்களை பார்த்ததுமே முதல்ல அதிர்ச்சி ஆகிறது சும்பன் தான். அதுக்கப்புறம் நிசும்பன். இவங்க வழக்கமாக அந்த சத்தம் கொடுப்பாங்க இல்லையா காளியா மாறினதுக்கு அப்புறமேல், அவங்களோட ஆங்கிற சத்தத்தை கேட்டதுமே சும்பன் நிசும்பன் ரெண்டு பேருமே பின்னோக்கி நகர்றாங்க. இப்பதான் சும்பனுக்கு புரியுது. கேட்கறான் என்ன இது பார்வதி தான் காளியா அப்படின்னு கேட்கறான். கேட்டதும் காளி சொல்றாங்க ஆமா என்னத்தானே பார்க்கணும் ஆசைப்பட்டேன், என்னத்தானே கூப்பிட்டுட்டு இருந்தேன், நானா வந்துட்டேன், இனி உன்னோட முடிவோட ஆரம்பத்தை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, இது இப்போ இந்த வார்த்தையை கேட்டதுமே நிசும்பன் தான் ரொம்ப பயப்படுறான். ஏன்னா அவன் தான் அவங்களை எல்லாரும் எப்படி அழிச்சாங்க அந்த போர்ல அப்படிங்கறத நேரடியா பார்த்தவன் இல்லையா. அவன் முகத்துல தான் அதிகமான பயம் தெரியுது. காளி போர்க்களத்துல என்ன பண்ணாங்க அப்படிங்கறதுலாம் அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. காளி அடுத்ததா பேசுறது தாருகா கிட்ட தான். சில நேரங்கள்ல பக்தர்களும் கூட கடவுளுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும், அதை நான் மகாதேவர் கிட்ட இருந்து கத்துக்கல, உங்ககிட்ட இருந்து ஏற்பட்டு இந்த அனுபவத்தினால நான் கத்துக்கிட்டேன். இவங்க சொல்ல சொல்ல தாருகா தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கா. எந்த சங்கடத்தையும் பார்த்து ஓடுறதுனால மட்டும் பிரச்சனை தீர்ந்துராது, அதை எதிர்கொள்ளணும், முடிவு உன்னோட கையில தான் இருக்கு தாருகா, நீ எப்ப சத்தியத்தை ஏத்துக்க போற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன்னா இந்த வனம் தாருகா வனமா இருக்கு இல்லையா, தாருகாவுடைய வனமா ஆயிடுச்சு. இப்ப அவ அனுமதி கொடுத்தாதான் மற்ற எதையுமே அவங்க செய்ய முடியுங்கனால அவட்ட கேட்கறாங்க. எல்லாரும் அமைதியா இருக்க சும்மன் தான் முதல்ல தேவையில்லாம பேச ஆரம்பிக்கிறான். காலியா இருந்தா என்ன, நீ ஒரு பண்ணு தானே, அவங்களோட கடமையை ஆண்கள் காலடியில் இருக்கிறது தானே, உன்னோட காலடியில யார் இருக்காங்க தாரகா அப்படின்னு சொல்லி தாருகாவை மென்ஷன் பண்ணி அவனை பார்த்து கேட்கிறா, தாரகாசுரனை பார்த்து கேட்கறான். இந்த வனம் தாரகாவுக்கு சொந்தமானதாச்சு அப்படின்னு அவனே எடுத்து கொடுக்குறான். அவங்களுக்கு கொடுத்த வரத்தை ஞாபகப்படுத்துறாங்க. காளி முதல்ல எச்சரிக்கை மாதிரி சொல்றாங்க, பெண்ணை மண்ணா மதிக்கிறவங்கள மண்ணோட மண்ணாக்குறதா என்னோட முதல் வேலையே அப்படின்னு சொல்ல, இவங்க ஏதோ பண்ண போறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு தாரகாசுரன் சொல்றான் அவசரமா தாரகா கிட்ட, காளியை சாந்தமடைய செய், முதல்ல அவ உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வா, இந்த வனம் உன்னோட கட்டுப்பாடு தானே இருக்கு. காளி முன்னோக்கி நகர சும்பன் அவனோட மந்திர சக்தினால நிறைய அசுரர்களை வரவழைக்கிறான். வரவழைச்சுன்னு அசுரர்களோட தலைவன் முன்னாடி வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க இவனோட படை வீரர்கள் எல்லாமே காளியை தாக்க போறாங்க. இதை பார்த்து அசுரர்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நிம்மதியா இருக்கு, நமக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனா காளி சுத்தி வளைக்கிற அந்த அசுரர்களை முதல் தாக்குதல்லே காளி முக்கால்வாசி வரை கீழே விழுக வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இவனுக்கு ஆயுதமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆயுதத்தையும் மறைய வச்சுட்டு தன்னுடைய கைகளாலேயே அசுரர்களை தாக்க ஆரம்பிக்கிற காளி சுலபமா பந்தாடவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுல அவங்க எல்லாருமே செதறி விழுக, அதுல ஒருத்தன் நிசும்பன் மேல விழுகிறான். தன்னை தாக்க வர சும்பன் நிசும்பன் ரெண்டு பேரையுமே தாக்கிட்டு நிசும்பனை தன்னோட கைகளால தூக்கி நிறுத்த, இதை பார்த்துட்டு எல்லாருமே பயப்படுறாங்க. அப்போ காளி சொல்றாங்க, சக்திங்கிறது பார்வதியோ காளியோ கிடையாது, அது எல்லா பெண்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடியதான், பெண்கள் உங்களை பார்த்து பயப்படுற வரைக்கும் உங்களோட ஆட்டம்லாம் தொடர்ந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு நிசும்பனை தூக்கி எறிகிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.